ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் யூ பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒரு ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எடுத்தோடனே என்ன பண்ணிடுறதில்ல, செலக்ட் பண்ணிடுறதில்ல. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் வாங்குவாங்க, அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கு டெஸ்ட்டு எபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு, அவங்களுடைய பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தனியாக டெஸ்ட்டு, தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ நிறைய ப்ராசஸ் தாண்டி தான் ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட் என்னவாக இருப்பாங்க, டெஃபினட்டாக டேலண்டடான பர்சனாக தான் இருப்பாங்க. பிகாஸ் எல்லாரோடையும் கம்பீட் பண்ணி வராங்க. அவங்களுடைய காம்பிட்டன்சியை, அவங்களுடைய ஸ்கில்லை அங்கே வந்து ஷோ பண்ணி அவங்களுடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாப்க்கு வராங்க. அப்படிங்கிறப்போ அந்த குட் டேலண்டட் பர்சனை நம்ம அந்த ஜாப்பில் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களால லாபம் தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே வராது. நஷ்டமோ அல்லது வேறு எந்த ஒரு பாதிப்புமோ வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனால் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன ஆகும், ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் அதிகமாகும். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபம் கூட என்னாவது அதிகம்தான் ஆகும். பிகாஸ் தே ஆர் டேலண்டட். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்? பிகாஸ் ஆஃப் செலெக்ஷன். ஸோ தேர்ந்தெடுத்தல், செலெக்ஷன் அப்படிங்கிற ஒன்றால தான் இது எல்லாமே பாசிபிள். ஸோ நம்ம வந்து எடுத்தோன்னே யாரையுமே வேலைக்கு எடுத்து போடல. செலெக்ஷன் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி, நிறைய செலெக்ஷன் அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரால் அவங்க என்ன ஆகுது, அந்த நிறுவனத்துக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் பெட்டர் எஃபிஷியன்சி. ஸோ பெட்டர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரைட் பர்சனை ரைட் ஜாப்புக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ரைட் பர்சனை தேர்ந்தெடுக்கும் போது டெஃபினட்டாக அவங்களால அவங்களுடைய ஒர்க்கு வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகுமே தவிர, பிகாஸ் வந்து இப்போது அக்கௌண்டண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னால் அந்த அக்கௌண்டண்ட்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபருக்கு அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, செலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய பர்சன் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே கமிட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு பாதிப்பு வரக்கூடியலாம் அவங்க என்ன பண்ணிக்கிற மாட்டாங்க, நடந்துக்கவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் அந்த ஆர்கனைசேஷனை ஓவரால் எஃபிஷியன்சியை வந்து என்ன ஆகுது, டோன் அப் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது, உயர்த்துது அப்படிங்கிறதா பார்க்குறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வந்து நம்ம ஒரு கேண்டிடேட்டை வந்து நல்லா குவாலிஃபைடான பர்சனல் கேண்டிடேட்டை வந்து நம்ம ஹையர் பண்ணுறதுனால, வேலைக்கு எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய கிராசிபிங் பவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணப்படுது. அதாவது அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து அதை கேட்சப் பண்ணிப்பாங்க. ஓகேவா, நம்ம சிம்பிளாக ஓகே இதுதான்ப்பா இந்த ஆர்கனைசேஷனில் இதுதான் நாங்கள் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் அவங்களுக்கு சொன்னோம்னா போதும், அல்லது அவங்களுக்கு லைட்டாக ட்ரைனிங் கொடுத்தோம்னா போதும், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, குயிக்காக வந்து அவங்க எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒர்க்கில் வந்து என்னவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான கேண்டிடேட் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இதனால் நமக்கு அவங்களுக்கு தனியாக கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கான காஸ்ட்டு, செலவு அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் ஆகுது. ஓகேவா, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாவே போதும், குயிக்காக அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கற்றுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் ஆகுது. த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெடியூஸ்டு டர்ன் ஓவர். ஸோ ரெடியூஸ்டு டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது த ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் கான்ட்ரிபியூட் டு லோ லேபர் டர்ன் ஓவர். ஸோ லேபர் டர்ன் ஓவர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, லேபர் இருந்தாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் அந்த இயரோடைய எண்டில் எவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அப்போ எவ்வளோ லேபர்ஸ் வந்து ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போயிருக்காங்க, லீவ் ஆகி போயிருக்காங்க, ஐ மீன் வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் ஸ்டாஃப்ஸ் ஹூ லீவ் டூரிங் அ பீரியட். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் லேபர் டர்ன் ஓவர். ஸோ ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட். ஸோ சரியான நபரை நான் என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அங்கே லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. அதாவது லேபர் வேலையை விட்டு போகிறது, இப்படியே வேலையை விட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய நேம் என்னாகும், டெஃபினட்டாக ஸ்பாயில் ஆகும். யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒர்க் பண்ண வர மாட்டாங்க. ஏன், சம் அதர் ரீசன்ஸ். ஸோ அங்கே வந்து லேபர்ஸுக்கு வந்து என்ன இல்லை, ஒரு நல்ல மதிப்பு இல்லை, சரியான சம்பளம் கிடையாது, சரியான இன்சென்டிவ்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான்
அந்த லேபரர் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் வரும். அதனால் ஒர்க் பண்ண யாருமே முன் வர மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ அதுவே நம்ம சரியான கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சொல்லும்போது அங்கே லேபர் டர்ன்ஓவர் அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் ஆகுது. Okay, the next பார்த்தோம்னா job motivation. If the right person is selected for the right job, it tend to motivate the person to work more effectively and efficiently. ஸோ சரியான நபர் சரியான வேலைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அவங்க முழு திறனையும் காட்டி என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. They feel that their skills are properly used and they tend to contribute more attention to the job. ஸோ அவங்க நினச்சிப்பாங்க, ஓகே நம்ம வந்து ஸ்கில்டான பர்சன், அதனால தான் இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுல் ஸ்கில்லையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் அதர் பெனிஃபிட். வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அப்சென்டிசம். இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அப்சென்டிசம் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஹெச்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் அப்சென்டிசம் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்டாகவே வரும். அப்சென்டிசம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்குக்கு வராமல் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ லேபரர் வந்து அப்சென்ட் ஆகிறாங்க, ஒர்க்கை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த அப்சென்டிசம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சரியான பர்சனை கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்சென்டிசம் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. ஏன்னா அவங்களுடைய ஜாப்புக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சேஃப்டி ப்ரிகாஷனர்னால் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நம்ம இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ வந்து ஒரு 2 நாள் வர்றேன், ஒரு 3ஆவது நாள் வரலை, 4ஆவது நாள் வர்றேன், 5ஆவது நாள் வரேன். ஸோ இந்த மாதிரி ஆப்சென்டிசம் அதிகமாகும்போது அவங்களுக்கு என்னென்ன அந்த ஆர்கனைசேஷனில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேவா. இதுவே நான் ரைட் பர்சனை கேண்டிடேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு சொன்னால் அவங்களுடைய ஒர்க்கில் என்ன பண்ணுவாங்க, அட்டென்ஷன் கொடுப்பான், டெய்லி வருவாங்க. அந்த அப்சென்டிசம் அப்படிங்கிறது இங்கே ரெடியூஸ் ஆகும். இதனால அந்த ஒர்க் பிளேஸில் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துக்கள் வந்து தவிர்க்கப்படும். ரீசன் பிகாஸ் ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது அது அந்த ஒர்க்கருக்கு தெரியாமல் போகலாம், அதனால ஆக்சிடென்ட் அக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் செலெக்ஷனுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்குமான டிஃப்ரென்சியேஷன் தான் இது. ஆக்சுவலி ஒரு 5 மார்க். ஓகேங்களா. இது ரெண்டுமே ரொம்பவே ஒரு வைட்டலான கான்செப்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ செலெக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டுமே ஒரு காயினுடைய 2 சைடு மாதிரி இருக்கும். ஐ மீன் ஹெட் அண்ட் டைல். ஒரு காயினுக்கு எப்படி வந்து ஹெட் அண்ட் டைல் இருக்கோ அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு செலெக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது 2 சைட்ஸ். ஓகே. இருந்தாலும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு சிமிலராக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு தான். அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம ஒரு டிஃப்ரென்சியேஷன் சார்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் வர்சஸ் செலெக்ஷன் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். மீனிங்: ரெக்ரூட்மெண்ட் இஸ் an activity of searching candidate and encouraging them to apply for it. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, சரியான ரைட் கேண்டிடேட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அண்ட் அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்லி. இதுதான் ரெக்ரூட்மெண்ட். ஓகேவா. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஃபைண்டிங் ஆர் சர்ச்சிங் த கேண்டிடேட் அண்ட் என்கரேஜிங் தெம் டு அப்ளை ஃபார் த ஜாப். அந்த ஜாப்புக்கு வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ண வைக்கிறோம். இதுதான் ரெக்ரூட்மெண்ட். வேரஸ் த செலெக்ஷன் which is refers to the process of selecting the suitable candidate and offering them job. ஸோ சரியான நபரை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணுறோம், யார் அந்த வேலைக்கு சரியான நபர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறோம். பட் செலெக்ஷன் அப்படிங்கிறது சரியான நபரை வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா. The next approach under recruitment is a positive one. ஸோ பாசிட்டிவ் ஒன் அப்படின்னு சொன்னால் இது ஏன் வந்து பாசிட்டிவ் ஒன் அப்ரோச்சோடு நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் அணுகிறோம் அப்படிங்கிற பார்க்கும்போது, அதாவது ரெக்ரூட்மெண்ட் என்னது, சர்ச்சிங் த கேண்டிடேட். ஸோ சரியான நபரை என்ன பண்ணுறோம், நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து நமக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரியான நபர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட என்ன பண்ணுறாங்க, அதை அணுகுறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் அப்ரோச். ஓகேவா. செலெக்ஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஒன். பிகாஸ் ஸோ செலெக்ஷன் ஏன் நெகட்டிவ் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே நம்ம வரக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுமே வந்து குவாலிஃபைடாகவும்
அவங்களோட அந்த ஒரு பொட்டென்ஷியலாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அவங்க உண்மையிலேயே டேலண்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறதே நடக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒன். அவங்கள வந்து நம்ம பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்குறது கிடையாது. உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்கள அணுகுறாங்க. இப்போ வந்து அவங்கள பாசிட்டிவ் அப்ரோச்சோட பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே நீங்கள் வேலைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க, அப்போ வந்து நீங்கள் உங்களால் முடியும், ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வேலைக்கு எடுத்து போட்டுருவாங்க. அவங்களோட நெகட்டிவ் அப்ரோச்சோட பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ், நோக்கம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த கேண்டிடேட்டை அந்த வேக்கண்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய அப்ஜெக்டிவ், நோக்கம் அப்படிங்கிறது. பட் செலெக்ஷனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சூட்டபிள் கேண்டிடேட்டை, அதாவது பொட்டென்ஷியலான கேண்டிடேட்டை எடுத்துக்கிறது தான். ஸோ ரிமைனிங் மற்ற நபர்களை ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ணிடுது. ஓகே, வேலை அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுறணும். ஓகேவா, சூட்டபிளான கேண்டிடேட்டை மட்டும்தான் என்ன பண்ணுறது, வேலைக்கு எடுத்துக்கிறது. சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் தான், அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த கேண்டிடேட்டு எங்கே யூனோ ரைட் பர்சனால் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அவங்கள அப்ளை பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே கொண்டு வரோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு, செலெக்ஷன் அப்படிங்கிறது செகண்ட் சீக்வன்ஸாக, அதாவது அடுத்து வரக்கூடியது. தென் மெத்தடு, ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் மெத்தட். பிகாஸ் வந்து இதில் வந்து நமக்கு அதிகமான செலவு எதுவுமே ஏற்படுறது கிடையாது. பட் ஆனால் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது. தென் நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜஸ்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க. எந்த ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்புமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கிடையாது இன் ரெக்ரூட்மெண்ட்டில். பட் இன் வேரஸ் த செலெக்ஷன், இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை அரைஸ் ஆகுது பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஏன்னா வேலைக்கு எடுக்கிறாங்க, வேலைக்கு வந்து போகிறோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. ரைட். த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. வெரி சிம்பிள். ஜஸ்ட் வி ஆர் சர்ச்சிங் த கேண்டிடேட் அண்ட் என்கரேஜிங் them to apply for the job. But in selection we have to take a many complex and complicated activity to select the or to picking up the right candidate. ஸோ சரியான நபரை நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான அந்த டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி. ஓகே, ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட எந்த வகையான கொஸ்டின்ஸ் கேட்கணும், அவங்களுடைய ஸ்கில்லை எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒன்று. ஓகேவா, ஸோ ப்ராசஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். த நெக்ஸ்ட்டு டைம். ஸோ டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரொம்பவே குறைவான லெஸ் டைம் தான் வந்து என்ன பண்ணும், கன்சியூம் பண்ணும். பிகாஸ் நம்மள்ட்ட எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதை அட்வர்டைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கிறாது. பட் ஆனால் செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டைம் வந்து இது கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மோர் டைம் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன். ஓகேவா, ஸோ இதுதான் செலெக்ஷனுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்சியேஷன்ஸு. இது வந்து ஒரு 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க் அப்படிங்கிறப்போ நம்ம 5 பாயிண்ட்ஸ் வந்து 5 டிஃப்ரென்சியேஷன் வந்து நம்ம எழுதணும். ஒரு 6 டிஃப்ரென்சியேஷன் அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படித்து வச்சுக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிளேஸ்மெண்ட்டாக என்ன, ஸோ அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது ஃபுல்லாகவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.